Hi friends, welcome to Tulinarme channel. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போது சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்குறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சேலஞ்ச் வீடியோ. இந்த சேலஞ்ச் வீடியோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. அதுல ஒரு சில பேரை மட்டும் நாங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இவங்க இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்கிறவங்க அடுத்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது என்ன சேலஞ்ச் என்னங்கிறது நம்ம இப்போ போய் வீடியோக்குள்ள போய் பார்த்துருவோம். இதுதான் நம்ம சேலஞ்ச் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேலஞ்ச் என்னென்னா பிஸ்கட் ஈட்டிங் சேலஞ்ச். என்னடா இது பிஸ்கட் ஈட்டிங் சேலஞ்ச், ரொம்ப ஈஸியானது தானே. இந்த சேலஞ்ச் ஏன் வச்சாங்க நீங்கள் யோசிக்காதீங்க. இதில் சில ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. என்ன ட்ரிக்ஸ் என்னங்கிறது நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சூப்பரான ட்ரிக்ஸ் எல்லாம் இதில் உங்களுக்கு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சேலஞ்ச் இதில் என்ன அப்படின்னோம்னா, இங்கே நாங்கள் 4 கப்பில் வந்துட்டு லெமன் ஜூஸ் வச்சுருக்கோம். இது எல்லோரும் குடிக்கிற மாதிரி ஈஸியான லெமன் ஜூஸ் கிடையாது. இதில் சுகர்லாம் போட்டிருக்க மாட்டோம். வேறு மாதிரி ஐட்டம்லாம் போட்டிருப்போம். அது என்னன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். இதில் மொத்தம் 4 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த கப்பில் இருக்க ஜூஸை எடுத்துக்கிட்டு அது கீழே சிந்தாமல் இவங்க நடந்து வந்து அவங்கவுங்களுக்கான பிளேஸில் வந்து நிற்கணும். அந்த ஜூஸை வந்து சிந்தாமல் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக சிந்தாமல் குடிச்சு முடிக்கணும். குடிச்சு முடிச்சுட்டு இங்கே இருக்க பிரிட்டானியா பிஸ்கெட்டில் இருந்து இந்த பிரிட்டானியாங்கிற வேர்டு மட்டும் கட் ஆகாமல் மிச்சம் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே அவங்க சாப்பிட்டு முடிக்கணும். இந்த வேர்டு வந்து பிரேக் ஆகாமல் இந்த வேர்டை கரெக்டாக கட் பண்ணி எடுத்து அவங்க வைக்கணும். இது எல்லாமே அவங்க வாயில் வச்சு தான் செய்யணும். இதுதான் இந்த சேலஞ்ச். இப்போ சேலஞ்சை நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் கவுண்ட் டவுன் கொடுக்க போகிறேன். 3, 2, 1 ஸ்டார்ட். 3 பேர் எடுத்துட்டாங்க, 4 பேர் எடுத்துட்டாங்க. போகிறாங்க. யாரும் சிந்தாமல் போகிறாங்க. பார்ப்போம். அவங்கவுங்க பிளேஸில் வந்துட்டாங்க. வாங்க cheer up boys, come on, வந்து ஃபன் பண்ணுங்க. வாங்க ஃபன் பண்ணுங்க. சீக்கிரம் குடிச்சு முடி. பிஸ்கட் எடுத்து சாப்பிடு. பிஸ்கட் எடுத்து கப்புன்னு சாப்பிடாத. நான் சொன்ன மாதிரி சாப்பிடணும். தேஜா, உன் பிளேஸ்க்கு வா. பிரிட்டானியா உடையக்கூடாது, கவனமாக சாப்பிடுங்க. உடைய போது பார்த்து. பிரிட்டானியா நடுவால கடிக்கணும். சாப்பிடுங்க. இந்த சேலஞ்சில் எல்லாருமே வின் பண்ணிடுவாங்க போல தெரியுது. ஒரு ஆள் வந்து உடஞ்சிருச்சு பிஸ்கெட்டை. ஸோ அதனால் அவங்களே வந்து வெளில வந்துட்டாங்க. மித்த 3 பேர் பார்ப்போம். 2 பேர் ஒரு பிஸ்கெட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2வது பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரம். வேகமாக கடிக்கவும் செய்யணும். பிரிட்டானியா உடையவும் கூடாது. எல்லாம் அவங்க முடிச்சு வைக்கட்டு. லாஸ்ட்ல போய் யார் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துக்கலாம். எஸ், இன்னும் ஒருத்தர் முடிக்க வேண்டியது இருக்கு. சரி வாங்க, எப்படி கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கவங்க இதில் வந்து ஏ வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு. அடுத்தது விஷ்ணு வந்து எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் அங்கே கேப் இருக்குது. முகிலும் பண்ணியிருக்காங்க. இதை விட கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே பிஸ்கெட் வந்து உடஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் நம்ம கண்டக்ட் பண்ணுறது, இந்த சேலஞ்ச் கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே பசங்களோட ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணினது தான். இதில் ஃபஸ்ட்டு செகண்டுங்கிற மாதிரி நம்ம இப்போ பிரிக்கலை. ஸோ ஃப்யூச்சரில் வர நம்ம சேலஞ்சஸ்க்கு எல்லாமே அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதில் லூசர்ஸ் இருக்கிற சில பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதை லேட்டராக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோம். இப்போதைக்கு இந்த சேலஞ்ச் ரொம்ப சூப்பராகவே போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த செட் ஆஃப் பசங்க நம்மளுக்கு வந்துட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த குட்டி சப்ஸ்கிரைபர் 4 பேர் இப்போ வந்து இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்றாங்க. இவங்களாம் ஸ்பாட்டில் வந்து இந்த சேலஞ்சுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்தவங்க. ஸோ இப்போ இவங்களுக்கான இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அஸ் யூஷுவல் சேம் தான். அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரெடி, ஸ்டார்ட். சிந்தாமல் கொண்டு போக சொல்லியிருக்கோம். ஆளுக்கு ஒரு பிளேஸில் நிற்க போகிறாங்க. ஆளுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க.
ஜூஸை குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. பிஸ்கட் எடுத்தாச்சு. சாப்பிட ஆரம்பிங்க, சீக்கிரம் சாப்பிட ஆரம்பிங்க பிஸ்கெட்டை. பிரிட்டானியாங்கிற வேர்டை மட்டும் கட் ஆகாம மிச்சதெல்லாம் சாப்பிடணும். பண்ணுங்க 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 பண்ணுங்க. சியர் அப் பாய்ஸ், கமான், அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க, அவங்களுக்கு ஃபன் பண்ணுங்க, அப்பதானே ரொம்ப கலகலப்பா போகும். அப்படிதான் அவங்க உங்களை வந்து டைவர்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாம ஃபோக்கஸ்டா பண்ணணும். பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. ஸோ குட்டி பசங்க செம்மையா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பசங்களை விட குட்டீஸ் பண்றது ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது. பண்ணுங்க 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 பண்ணுங்க. எல்லாருமே ஒரு ஒரு பிஸ்கட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. செகண்ட் பிஸ்கட் எடுத்திருக்காங்க எல்லாருமே. ஒரு பிரிட்டானியா உடஞ்சிருச்சான். கவினுக்கு ஒன்று பிஸ்கட் உடஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து களத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க. களத்தில் இருக்க 2 பேரும் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நல்லா அடித்து சண்டையும் போட்டுக்குவாங்க, நல்லா பயங்கரமாக ஜாலியாக விளையாடவும் செய்வாங்க. பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். ஒரு ஆளுக்கு உடஞ்சிருச்சு பிஸ்கெட்டு. இன்னும் ஒரு ஆள் இருக்காங்க. இங்க பாருங்க, கேம் யார் வின் பண்ணமோ லூஸ் பண்ணமோங்கிறதெல்லாம் கிடையாது. பிஸ்கெட் கிடைச்சா போதும். இங்க பாருங்க, உடஞ்ச பிஸ்கெட் ஒரு ஆள் கப் கப்னு எடுத்து சாப்பிட்டாச்சு. இங்க பாருங்க. ஓகே, சூப்பர். டுடே சேலஞ்ச் பிஸ்கட் ஈட்டிங் சேலஞ்ச். இது எங்க அம்மா சொன்னாங்க, இப்ப சொல்லல, இப்ப லாஸ்டா சொல்றோம். ஓகே, சூப்பரா முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணின அந்த ஈட்டிங் சேலஞ்ச், பிஸ்கெட் ஈட்டிங் சேலஞ்ச் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த ஒரு சேலஞ்சில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனல் இந்த மாதிரி பல வீடியோக்கள் வந்து வரப்போகுது. நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.